ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நாசரேத் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார், ஊழியம் செய்யும்படி, அற்புதங்களை செய்யும்படி. ஆனா அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து, இவன் யோசேப்புடைய பையன் தானே, மரியாளுடைய பையன் தானே, இவருடைய சகோதரர்களும் நம்ம கூட தானே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட பார்த்தாங்க. அவர்களுடைய அவிவிசுவாசத்தை பார்த்து இயேசுவே ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். அதனால அவரால் ஏராளமான அற்புதங்களை செய்ய முடியாமல் அந்த இடத்தை விட்டுட்டே வந்துட்டார். ஒரு முறை அவர் தெக்கப்போலிக்கு போகிறார். அங்கே அற்புதங்களை செய்யும்படி போகிறார். ஒரு மனுஷனுடைய பெரிய பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஆனா அந்த ஜனங்கள் சொல்றாங்க, எங்க பாரம்பரியத்தின்படி இதெல்லாம் சூட் ஆகாதுங்க, தயவுசெய்து எங்க இடத்தை விட்டு கிளம்பிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு இயேசுவே அனுப்பிச்சிட்டாங்க. இயேசு வேதனையோடு அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு போய்விட்டார். எருசலேமுக்கு ஊழியம் செய்ய வந்தார். எருசலேமின் மக்களுக்கு வேதம் முக்கியம், கொள்கை முக்கியம், அவர்களுடைய வழக்கம் முக்கியம். ஆனால் ஆண்டவர் நம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய ஒரே பேரான குமாரன் என்கின்ற அந்த உணர்வே அவர்களுக்கு இல்லை. எனவே இயேசுவும் எருசலேமுக்கு புறம்பாக தள்ளப்பட்டு அவர் அடிக்கப்பட்டார் என்று வசனம் இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய அவிவிசுவாசம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கொள்கைகள், இதையே கடைபிடிச்சிட்டு நமது தேவனாகிய கர்த்தரை ஓரம் கட்டி விடுகிறோம். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உள்ள வந்தா மகிமையான காரியங்களை செய்வார். வாசல்கள் திறக்கப்படுகிறது போல உங்கள் இருதயத்தை திறந்து அவரை அழையுங்கள். அவர் வந்தால் உங்கள் வாழ்க்கை மகிமையாக மாறும்.